ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சு இதை ஷூட் பண்ணியே. ஆனால் கிளைமேட் சேஞ்ச்னால கொஞ்சம் சிக் ஆகிட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறது, ரொம்ப டயர்டாக இருக்கேன். அம்மா வந்துட்டு பாயாசம் செஞ்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இயரில் நல்ல மேங்கோ சாப்பிட்றது வந்து இதுதான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானே எப்படா ஷிஃப்ட்டு முடிஞ்சு நம்ம சாப்பிட்லான்ட்டு இருப்பேன். அந்த நேரம் பார்த்து இந்த சாவி பண்ண வேலை, ஐயோ அந்த ரிங் அதில் மாட்டிக்கிட்டு இன்னொரு கையில் தட்டிலையும் வச்சுக்கிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பிடிச்ச ஷோ பார்ப்பேன். என்ன சாப்பிட்றீங்க? தேங்காவா? என்னோடய பாசக்காரி அம்மா எனக்காக போய் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு. அதனால் வரப்போ இந்த போண்டா, இது வந்து ஃபுல் எக் போண்டா, அது வந்துட்டு 10 rupees நினைக்கிறேன். அரைக்க நல்லா வந்தாங்க. அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு கண்டிப்பாக டவுட் இருக்கும். எங்கள் அம்மா ஏதாவது ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி புட்டு இல்லை சத்து மாவு இல்லை எள்ளு அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி. இப்போ வந்து டைம் 5 மணி. அந்த டைமில் தான் நான் வந்து எல்லா வீடியோ ஷூட் பண்ணதெல்லாம் அப்லோட் பண்ணுவேன். அந்த நேரம் பார்த்து அம்மா அப்பா வந்து கிளம்பி போயிடுவாங்க. அம்மா அப்பா வந்து எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை காஃபி இல்லை நான் என்ன கேட்குறேனோ அது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. ஐ ஆம் ஸோ பிளெஸ்ட். தர்மபுரியில் வந்துட்டு இப்போ கிளைமேட் வந்து மாறிடுச்சு. ரொம்ப சம்மர் கிடையாது, ஒரு மாதிரி கோல்டாக ட்ரிசிலிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் ரீசன்ட் டேஸாக ஷிஃப்ட் முடிச்சிட்டப்புறமா எதுவுமே சாப்பாடு இல்லைன்னா இந்த சீஸ் வாங்கினதுலேருந்து இந்த ப்ரெட்டு எக்கு சீஸ் இதை வச்சு ஏதாவது ஒரு சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்றது, இல்லை ப்ரெட் ஆம்லேட் அந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு குயிக்காக எப்படா முடிஞ்சு நான் போய் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு க்ரேஸின்னு தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் வந்து எனக்கு எப்பயுமே சாட்டர்டே மார்னிங் தான் ஒர்க் முடியும். அதுக்கப்புறமா 2 days ஆஃப் இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கரெக்டாக டான வாய்ப்புன்னு வந்துடும். அப்போ இந்த கிளிசரின் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 days எனக்கு டக்குன்னு போயிடும். வந்து அம்மா அவலில் ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஈஸி ரெசிபி தான். அவல், தேங்காய் பால், அதுக்கப்புறம் வெல்லம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைலாம் செஞ்சுட்டு அப்புறமா ரிலாக்ஸாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு தலை சேவி விடுவாங்க. அப்போ அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே நைட் ஷிஃப்டே பார்த்துட்ருப்பேனா, அதனால் டக்குன்னு தூங்கிட மாட்டேன் சாட்டர்டே. ஏன்னா சண்டே சர்ச்சுக்கு போகணும். அதனால் அம்மா எப்படியாவது என்னை தூங்க வச்சுருவாங்க. தர்மபுரியில் இருக்கிற ரங்கா டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் எசென்ஷியலான தேவைப்படுற திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஒரு 2-3 ப்ராடக்ட் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். கிளம்பிட்டு இங்கே பட்டு புடவையை கட்டி போட்டுக்கிட்டு இங்கே போகிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு இதுவா?
அம்மாவும் நானும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு லைப்ரரியில் போய் படிக்க போகிறோம். சீரியஸ்லி இந்த லைப்ரரிக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் என்னோடய 24 இயர்ஸில். அது என்னன்னே தெரியாதுங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு புக்கு எடுத்து அப்படி 10 செகண்டில் தூக்கம் வந்துடும். அது எப்படி உங்கள் ட்ரெஸ் கலருக்கே வாங்குறீங்க? இந்த வாரத்துலேருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்னதுன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க முடியலனா கூட பரவாயில்ல, வாரம் வாங்கி எப்படியாவது படிக்கணும் அப்படின்றது தான். என்னென்னா ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட் பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கேதர் பண்ணிக்கலாம், நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி சில விஷயம்லாம் கற்றுக்கலாமே அப்படின்ட்டு தான். ரொம்ப நாளாக நான் கவனிச்சிட்டு இருந்தேன் என்னோடய ஃபேஸ் நெத்தியில் வந்துட்டு பொறியாக இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பைரி டேட் என்னென்னு பார்க்கப்போ இந்த பவுட்ரு வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் மாறிடுச்சு. அது ரொம்ப டேட் ஆகிட்டு. அதனால தான் நான் போயிட்டு க்ராசரியில் அதை கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும்னு நானும் அம்மாவும் போய் வாங்கினது. ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்த மாதிரி இது வந்து என்ன தெரியுமா, சாரீ ரீல் போடணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது போட முடியாமல் போயிட்டு. ஆக்சுவலி இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஆசை தான். பரவாயில்ல, இட் மேட்டர். லெட்ஸ் கோ பாண்டா பாண்டா. இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை தானே. இது வந்து வீட்டுக்கு போடுற மாதிரியான ட்ரெஸ் தான். ரொம்ப குழுன்னு இருக்கும். நம்ம மம்மிஸ்லாம் வீட்டுக்கு போடும்போது ரொம்ப சாஃப்டாக போடணும்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ். எங்கள் அம்மாவுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தாலும் அது பிடிக்கும். பட் ஆனால் இதைத்தான் அவங்க வந்து ப்ரிஃபரபிளாக போடுவாங்க. அதனால இப்போ அம்மா கிட்டே கொடுத்துட்டு அவங்களோட கமெண்ட் பார்ப்போம். விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சிந்தட்டிக்கு இல்லைனா இந்த மாதிரி கிளாத்தில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் வாங்காதீங்க எந்த அப்ளிகேஷன்லையுமே. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிளாத் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் இருக்கிற துணி வந்துட்டு ஆடி ஆஃபரில் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா 100 ரூபாய் 150 இல்லை 200 ரூபாய் மினிமம் அதுக்குள்ளரே கிடைக்கும். நீ ஏன் போயிட்டு 300 ரூபாய் 350 அப்படி போட்ட அப்படின்னு கேட்டாங்க. வாங்கினியா தங்கம்? ஆமா, நீங்க குளுகுளுன்னு தானே போடுறீங்க அதனால. ஆமா தங்கம். இது ஓர் அடிச்சு நாளைக்கு போடுங்க. எவ்வளவா அது சொல்லணும்ல. அதுதான் ரேட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நான் பிரைவேட்டா கொடுப்பேன். ரேட் குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி தான்ப்பா. ஓகேவா? என்னதான் புகழ்னு எங்கள் அம்மா சொன்னாலும் என்னை வந்துட்டு அது ப்ளவுஸ் தைச்சி முடிகிற வரைக்கும் என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன் போய் காசை தண்டமாக பண்ண, ஏன் இந்த மாதிரி செலவு பண்ண அப்படின்ட்டு. கமிங் டு த எண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.